இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 26:5. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். திராட்சை பழங்களை சேகரித்து வைக்கிற காலம் வரைக்கும் நெல் கதிரை அடித்து நெல்லை சேர்த்து வைக்கிற காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நெல் விதைப்பு காலம் இருக்கிற வரைக்கும் திராட்சை பழங்கள் நம்ம பறித்து சாப்பிட்ற காலம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது எப்பயுமே திராட்சை பழங்களும் நெல்லுக்கும் கோதுமைக்கும் பஞ்சம் இருக்காது, நம்ம திருப்தியாக சாப்பிடுவோம்னு தேவன் சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா, கடவுள் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற திராட்சை பழங்களும் நெல் கதிர்களையும் பார்க்காம வேற ஒன்று தேடிட்டு இருக்கிறோம். வெறும் நெல் தானே இருக்குது, திராட்சை பழம் தானே இருக்குது நம்ம நினைக்கிறோம். இனிமேல் கிடைக்க போகிறது மேலே நம்ம ஆர்வமாக இருக்கிறதுனால இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பெருசாக பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ நாம் ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி, சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் திறமையானாலும் சரி, அதை நம்ம பெருசாக நினைக்கணும். ஏன்னா இப்போ நம்மளோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம தங்குறதுக்கும் இந்த சின்ன வேலையும் இந்த சின்ன வீடும் தான் அவசியமாக இருக்குது. இதுவும் நம்மக்கிட்ட இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்னு நினச்சி பார்க்கணும். தேவன் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற சின்ன ஆசீர்வாதமானாலும் சரி, அதை நன்றியோடு நினச்சி பார்க்கும்போது தான் இதை விட பெரிய இடத்தை, ஊழியத்தை, வேலையை தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால் தேவன் நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பெருசாக நினச்சி பார்ப்போம். அப்போ தேவனும் நம்மளோட நன்றியை பார்த்து கண்டிப்பாக நம்மளை உயர்த்துவார். ஆமேன்.